மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் இதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும். அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் வெளிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்ணீர் கீழே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளிகிறது. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர்கள் ஒளிக. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு விழாவின் நள்ளிரவு திருப்பலியிலே இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டனர். மரண நிழல்படும் நாட்டில் உள்ளவருக்கு ஒளி உதித்தது என இசையா சாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு வாசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா என்று இயேசு உலகின் ஒளியாக பேரொளியாக தன்னை வெளிப்படுத்திய நிகழ்வு திருக்காட்சி திருவிழா என்று நமக்கு உணர்த்தப்பட்டது. மேலுமாக ஆண்டவரின் திருமுழுக்கு என்று அமைந்து வந்த திருவிழாவில் உலகிற்கு ஒளியாக உன்னை ஏற்படுத்தினோம் என்ற அந்த வாக்கு இசையா சாகமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் உங்களுக்கு தரப்பட்டது. அதை தொடர்ந்து வந்த 3ஆம் ஞாயிறு மீண்டுமாக இசையா சாகமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட துன்புறும் இறை ஊழியரை பற்றிய கவிதையின் ஒரு பகுதியாக வாசிக்கப்பட்ட பொழுது உன்னை உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தினோம் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. மீண்டுமாக அதை தொடர்ந்து வந்த சென்ற ஞாயிறு இந்த உலகில் ஒளியாக இருக்க வேண்டிய மக்கள் செய்ய வேண்டிய செயல்கள், கொண்டிருக்க வேண்டிய மனநிலைகள் உங்களுக்கு ஆண்டவருடைய மலை பொழிவாக, ஆங்கிலத்தில் பியாட்டிட்யூட்ஸ் என்று சொல்வோம், அதாவது இயேசுவின் மனநிலையை நமக்கு விளக்கி தந்ததாக அமைந்தது. அது 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயு நற்செய்தியில் முதல் 12 வரிகளாக உங்களுக்கு வாசிக்கப்பட்டன. இன்று அதன் தொடர்பாக உலகின் ஒளியாக இருக்க வேண்டிய மக்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை இசையாஸ் கோடிட்டு காட்டியதை முதல் வாசகம் வாசித்தவர் அழகாக நமக்கு வாசித்து காட்டினார். ஒளியின் மக்கள் பிறரை பற்றிய கரிசனை உள்ளத்தில் கருத்தறிந்திருப்பவர்கள் என்பதுதான் அந்த முதல் வாசகத்தின் சுருக்கம். அதனுடைய தொடர்புள்ள இதர ஞாயிறுகளோடு தொடர்புபடுத்தக்கூடிய நிகழ்வு. நற்செய்தி வாசகத்தில் மீண்டுமாக உலகிற்கு ஒளி நீங்கள் என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், கூறுகிறார். நாம் திருமுழுக்கிலே ஒளி நமக்கு தந்த குருவானவர் ஞான பெற்றோருக்கும் ஞான தாய்தந்தையருக்கும் அல்லது நம்முடைய தாய்தந்தையருக்கும் ஒளியை கொடுத்தவர்கள் கிறிஸ்து ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த குழந்தையின் உள்ளத்தில் இந்த ஒளி அணையாது காக்கும் பொருட்டு இந்த பொறுப்புகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்று உணர்கிறார். ஆக இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய அந்த சிந்தனைக்கு விருந்தாக முதல் வாசகமும் சரி, இந்த ஒளியை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய
கிறிஸ்துதான் இந்த ஒளி, இதை வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் என்ற பகுதி நமக்கு பவுலியர் வழியாக கிடைத்தது. ஒளியை பற்றி சிந்திக்கவும் உப்பை பற்றி சிந்திக்கவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் உப்பை எடுத்துக்கொள்வோம். உப்பு ஒரு சாதாரண படைப்பு பொருள் தான். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட படைப்பு பொருள். இந்த படைப்பு பொருள் 3 எழுத்து வார்த்தையில் தான் சுமந்திருக்கிறது. 3 பணிகளை நமக்கு சொல்லுகிறது. உப்பின் பணிகள் 3. உப்பு பாதுகாப்பு, ருசுப்படுத்தும், தூய்மையாகும். 10 கிலோ ரவையை வாங்கி 8 கிலோ சர்க்கரை தலையில் கொட்டினாலும் கூட உப்பு கலக்கப்படாத இனிப்பு இனிப்பாவதில்லை. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று பழமொழியில் வைத்திருக்கிறோம். கோழியை திருடியவர் உப்பு போட்டு சமைக்க மாட்டார். உப்பு போட்ட மாத்திரத்தில் அது கோழி குழம்பு இவெல்லாம் திருடியிருக்கிறார் என்று காட்டிக்கொள்ளும். உப்பில்லாமல் சமைத்து விட்டு விடுகிற பொழுது உப்பை போட்டு கலக்கி விடுவார். ஒரு காய், ஊரின காய், ஊருக்காய் என்று விளைத்தவையாக 2 மதிப்பெண்களை நாம் பணியிலே படிக்கிற பொழுது இலக்கண குறிப்பினை பெற்றோம். விளைப்பது, விளையாட்டுவது உப்பு. காலியை நாம் எடுத்த எடுப்பிலேயே ஊறுகாயை ஊற்றுவதில்லை. காயை பதப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு, மீனை பதப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு, ஏன் பன்றி இறைச்சியை கூட பதப்படுத்தி யாம் அல்லது கோல்டு கட் என்று நாம் கொண்டு வர பொருட்கள் உப்பினால் தான் பதப்படுத்தப்பட்டது. பிறகு நம்முடைய கடற்கரையில் நாம் அலையிலே சிக்கி தவித்து வெளியே வராமல் இறந்து போனாலும் கூட அந்த அழுகிய உடல் அந்த உப்பு தண்ணீரை வைத்துக் கொள்ள மாட்டார். எடுத்து வெளியிலே போட்டு எத்தனையோ பேர் என்னுடைய சக மாணவர்கள் ஸ்கவுட்ஸ் இருந்த பொழுது தூய கல்வியில் உடையறியில் பள்ளியிலே படித்தவர்கள் ஃபாதர் மெக்ஃபரன் என்று ஒருத்தர் இருந்தார். ஐரிஷ் மிஷனரி. எங்களை அனைவரும் இந்த கோல்டன் பீச் பக்கம் கோவலத்திற்கு அழைத்து செல்வார். எங்களோடு வந்த லியோ கடலில் மூழ்கி போனார். துரைக்கண்ணு என்பவருடைய மகன். அந்த ஜார்ஜ் டவுனில் இருக்கிறதிலே எந்தரசி ஆலயத்திலே இருந்தார்கள். போர்ச்சுகீஸ் தெருவிலே இருந்தவர். அவர் கடலிலே போன பொழுது அலையிலே சிக்கி அந்த கரண்ட் என்று சொல்லுவோம் அந்த விசைகளை எடுத்துச் சென்று கொல்லப்பட்டு கோவலத்தில் இருந்தவரை பாண்டிச்சேரியில் கடற்கரை ஓரத்தில் தான் நாங்கள் அவருடைய உடலை எடுத்து வந்தோம். கண்களெல்லாம் இழந்து மீன் அந்த கண்களை உண்டு அந்த சவத்தை ஜார்ஜ் அந்த அசம்ஷன் சர்ச்சிலே தான் அவருக்கு இறுதி சடங்கு நடந்தது. ஆக அழுகியது எதுவும் உப்பிலே இருக்கார், உப்பு தண்ணீரில் இருக்கார். அழுகிய உடல் கடலுக்குள் தங்கார், அது எடுத்து எரியப்படும். உப்பு பாதுகாப்பும், ருசுப்படுத்தும், தூய்மையாகும். ஏன் இந்த பூசை புத்தகத்தில் இறுதி பகுதியிலே ஒரு ஜபம் இருக்கிறது. உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீவினுடைய சக்தி இல்லாமல் இருப்பதாக என்று சொல்லித்தான் குருவான் உப்பை அந்த தண்ணீரிலே போட்டு வந்திருக்கிறார். உப்பின் பணிகள் ஒன்று பாதுகாப்பதும், ருசுப்படுத்துவதும், தூய்மையாக்குவதுமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 30 பணிகளை உப்பு செய்ய வேண்டும் என்றால் தன்னை வாய்ப்புக் கொள்ள வேண்டும். இனிப்பிலே உப்பு இருக்கிறது, மறைந்திருந்து மர்மமாக செயலாற்றுகிறது. ஆனால் இனிப்பை விடுகிற பொழுது, பாயாசத்தை அருந்துகிற பொழுது உப்பினால்தான் இது இனிப்பாக இருக்கிறது என்று நாம் அறிவதில்லை. அது மறைந்திருந்து மர்மமாய் செயலாற்றுகிறது. சோறு இறங்காமல் ஊறுகாயை தொட்டு தொட்டு கத்துகிற பொழுது கூட அது உப்பை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. சாதம் எல்லாம் போவதுதான் அந்த ஊறுகாயை பயன்படுத்துகிறோம். ஆக உப்பு பாதுகாப்பும், ருசுப்படுத்தும், தூய்மையாகும். ஆனால் இதை 3 பணிகளை செய்ய வேண்டும் என்றால் அது தன்னை மாய்த்துக் கொள்ளும். உணவிலே இருக்கும், ஊறுகாயிலே இருக்கும், இனிப்பாக இருக்கும். ஆனால் அதன் தன்மையை யாரும் படிப்பது
அதுதான் உங்களுடைய மாபெரும் பணி. அதை அப்படியே நீங்கள் கிறிஸ்துவுக்கு போட்டு பாருங்கள். நம்மை பாதுகாக்க கையில் விரித்து கொடுத்தார். அரச பதவி, ஆசிரியர் பதவி பணி, மேலும் இறைவாக்கு பணி அல்லது ஆசிரியர் பணி, தூய்மையாக்குகின்ற குருத்துவ பணி, 3 பணிகளும் ஒப்புக்கு உரியது. பாதுகாப்பது அரசன் கடமை. மக்களுடைய உரிமைகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும் போராட வேண்டியது, அதை காப்பது அரசன் கடமை, அரசன் பணி. அறியாமையும் இல்லறத்தை அறிவுரை தருவது ஆசிரியர் பணி, தூய்மையாக்குவது குருத்துவ பணி. இந்த ஒவ்வொரு பணிகளை செய்வதற்காக கைகளை வைத்துக் கொடுத்து பாடுபட்டார். அவர்தான் உலகத்தின் மாபெரும் ஒப்பு. தன்னை போல தன் மக்களும் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த மலைப்பணியிலே உலகிற்கு உப்பு நீங்கள் உப்பு சாரப்பட்டு போனால் எதனால் சாரம் பெறும், இனி வெளியிலே கொட்டப்பட்டு மனிதனுக்காக எதிர்வழியை உரிய ஒன்றுக்கு உதவாது என்று கூறுகிறார். இந்த உப்பு பணிகள் நமக்கு திருமுழுக்கிலே அளிக்கப்பட்டது. கிறிஸ்துவா என்ற தைலத்தை நம்முடைய நெற்றியிலே பூசிய பொழுது கிறிஸ்துவின் அந்த அபிஷேக எண்ணெய் நம்முடைய தலையிலே பூசப்பட்ட பொழுது நீ குருவும் ஆசிரியரும் அரசனுமாய் கிறிஸ்துவின் உறுப்பாய் நிலைத்திருக்க கடன்பட்டிருக்கிறாய் என்று உணர்த்தப்பட்டோம். இந்த உப்பின் பணிகள் நம்முடையவையாக இருக்கின்றனவா? பிறருடைய உயிர்களுக்கும் சலுகைகளுக்காக பாடுபடக்கூடிய பிறர்கள பண்பு மனநிலை நம்மிடம் உண்டா? நாம் இருக்கிற இடத்தில் அந்த சூழ்நிலையை மாசுபடாமல் இருக்கக்கூடிய சொற்களும் செயல்களும் நம்முடையவர்களா? பிறருக்கு வாழ்க்கை ருசியேற்றுகின்ற நற்பண்பு நம்மிடம் இடம்பெற்றிருக்கிறதா? இப்படியான உப்பு நம்மை பார்த்து கேட்கிறது. கிறிஸ்து உணர்த்துகின்ற பாடம் இதுதான். ஒரு சிலர் இருக்கிற இடங்களில் அந்த மாசுபடுத்துகின்ற தன்மை தான் அவர்களுக்கு இருக்கவே தவிர மாசில்லாத குழந்தைகளாக அவர்கள் இருப்பதில்லை. அவருடைய சொற்களால் அந்த சூழ்நிலையை மாசுபடுத்துவார்கள், அவருடைய செயல்களால் மாசுபடுத்துவார்கள். இவர்கள் கிறிஸ்துவ அந்தஸ்திற்கு உரியவர்கள் அல்ல என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது. உதாரணமாக ஒரு பெண் இருக்கிறார், அவரோடு மாசுபடாமல் பேசுகின்ற தன்மை நம்மளது இருக்கிறதா? கைகளை நாம் ஒழுங்காக ஒழுங்கு சீரனாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய சொற்கள், அவரோடு பேசுகின்ற சொற்கள் 2 அர்த்தமுள்ள சொற்களாக இருக்கின்றனவா? நேரிய பார்வையோடு இருக்கின்றனவா? இந்த சவால்கள் உப்பு நம்மை பார்த்து வைக்கிறது. ஒரு சிலர் இருக்கிற இடங்களில் எல்லாம் பக்குவப்படுத்துகிற இடமாகத்தான் இருக்கும். அவர் செய்கின்ற செயல்களை பக்குவப்படுத்துவதாகத்தான் இருக்கும். அவருடைய நடை உடை பாவனை அனைத்தும் அவருடைய பார்வைகளே ஒரு நல்ல பார்வையாகத்தான் இருக்கும். நல்ல பார்வையாக இருக்காது, நல்ல பார்வையாக இருக்கும். ஆக பாதுகாப்பும் முசுப்படுத்தும் தூய்மையாகும். நாம் எப்படி கிறிஸ்தவரை பார்க்கிறேன், உலகிற்கு உப்பு நீங்கள் உப்பு சாரப்பட்டு போனால் எதனால் சாரப்பட்டு இதற்காகத்தான் இந்த மலைப்பொழிவை கிறிஸ்துவ வாழ்வில் அறநெறி போதனையாகவே இறையரச மதிப்பீடுகளை நமக்கு விளைக்கக்கூடிய விழுமியங்களை நாம் விழுந்துவிடாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகளாக தரப்பட்டிருக்கின்றன. ஒளிக்கு வருவோம். ஒளிக்கும் தன்மை உண்டு, இயல்புகள் உண்டு. இரண்டமற்றது ஒளி என்று அந்த மேற்கத்திய நாகரிகத்திலே இருக்கிற டிக்ஷனரி கூறும். That which dispels darkness is light என்று கூறுவார். இந்த ஒளி அந்த மேற்கத்திய நாகரிகத்தில் கொடுக்கப்படுகிற அர்த்தத்தை விட கடந்து கிழக்கத்திய ஆங்கிலத்தில் பேசப்படுகிறது. எனவேதான் விளக்கி காட்டுவதை விளக்கு என்று சொன்னோம். தெளிவு தருவதுதான் விளக்கு. ஒரு பொருளை மறுபொருளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது விளக்கு. பாதையை தெளிவுட பார்த்து நடப்பதற்கு வழிவிளக்க செய்வது விளக்கு. இதுதான் விளக்கு. மேற்கத்திய நாகரிகத்தில் நிறைவேற்றுவதுதான் விளக்கு. ஆக உலகிற்கு ஒளியுங்கள். மலையிலே உள்ளவரும் மறைவாக இருக்க முடியாது. யாரும் விளக்கை கொடுத்து மரக்கால் வைக்க மாட்டார்கள்.
குத்துவிளக்கு ஏற்றி வெடிக்கிறதுக்கும் பத்தி எரிக்கல. விளக்கு தண்ணீர் மீது தான் வைப்பார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் ஒளிந்து விட்டு அதை வைப்பார்கள். உயிரியத்தில் இந்த விளக்கு ஏன் பேசப்படுகிறது? நாம் பழைய மரபு சார்ந்த வீடுகளில் வாழ்கிற பொழுது எல்லா பக்கமும் அறைகள் இருக்கும். நடுவீட்டில் மட்டும் வாசல் என்று சொல்வோம். அங்கு ஒரு செவ்வொரு வாயிலர் இருக்கும். யாரும் நாட்டியமானாலும் மைத்திரி இருந்தாலும் யாரும் நம்முடைய அறையை விட்டு வெளியே விடும்போது ஒருவரை பார்த்து கொண்ட வழிகிறோம். அதுதான் நம் மரபு சார்ந்த இல்லம். அங்குதான் குளிப்பார்கள், தண்ணீரை அவர்கள் பயன்படுத்துவார்கள், அண்டாக ஒன்றாக வைப்பார்கள், அதை ஒரு தாமிரத்தை போட்டு மூடி வைப்பார்கள். இப்படிப்பட்ட வாசல் இருக்கிற இடங்களில் சதுரமாக இருக்கிற வீட்டமைப்பில் ஒரு சிலருக்கு விளக்கு இல்லை என்றால் விளக்கு தண்ணீரை வைத்தால் அனைவருக்கும் அந்த விளக்கு அந்த வரண்டாவிலே கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஒளி பேசப்படுகிறது. நாம் இருப்பது பிறருக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் தவிர அவர்களை இருளுக்கு தள்ளுகின்ற பாவ துரோகங்களுக்கு அல்ல என்பது விளக்கின் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. கிறிஸ்துமஸ் நவீன திருப்பணிக்கு நீங்கள் பின்னால் சென்று பாருங்கள். இருளில் நடந்து வந்த மக்கள் தேவடியில் கண்டன மரணங்கள் படும் நாட்டிலோடு ஒளி குடித்தது. நான் உன்னை உலகில் ஒளியாக ஏற்படுத்தினேன், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதோ கிறிஸ்துவின் ஒளி என்று பாஸ்கா திருவிழாவில் கூட நாம் அழைப்பு வருகிறோம். ஒளியின் பணிகள் நமதாகிறதா? இருளுக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளிக்குரிய செயல்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று பௌரடிகளாக நமக்கு போதிக்கிறாரே, அதன்படி இருளும் குறிவையும் நம்மிடத்திற்கு களையப்பட்டிருக்கின்றனவா? நம் உள்ளம் இருளால் சூழ்ந்திருக்கிறதா? நம்முடைய உள்ளத்தில் தாழ்வாரங்களில் ஒளி இருக்கிறதா? இருளுக்குரிய செயல்கள் இடம்பெறுகின்றனவா? களவு, பொய் சாட்சி, காம விளையாட்டு கற்பனைகள், மோக விளையாட்டு கற்பனைகளில் இடம்பெறுகின்றனவா? பிறருக்கு வழிகாட்ட வேண்டும், நான் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், நான் ஒளிவிளக்காக இருக்க வேண்டும் என்ற அந்த கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் வளர்கின்றனவா? ஏனென்றால் அந்த ஒளியின் பணிகள் இல்லவற்றோடு மட்டுமல்ல, விளக்கம் தருவது, தெளிவு தருவது, பாதை தெரிவதை பார்த்து மற்றவர்களுக்கு வழிவிளக்க செய்வது. ஆக பிறரை இருளில் தள்ளுகின்ற மனநிலையில் இருந்தால் அதை கலைஞரிய இன்றைய வாசல்கள் நமக்கு வித்திருக்கின்றன, அழைப்பு விடுகின்றன. ரோமை நகரிலே நாம் படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு சாலையின் பெயரே உப்புச்சாலை. சாலை என்றால் உப்பு, இத்தாலிய மொழியில். வியா என்றால் திரு. அந்த உப்புச்சாலையை எதற்காக வந்தது என்றால், எவ்வாறு தமிழகத்தில் அரிசி பஞ்சம் வந்த பொழுது ரேஷன் வருவதற்கு முன்னால் நாம் அனைவரும் பையை வைத்துக் கொண்டு அண்ணன் தங்கி, நாங்கள் 8 பேர் அண்ணன் தங்கி, 2 தங்கைகள் தான், 10 பேர், 10 டிக்கெட் வீட்டில் 10 பேர் லைன் கட்டி அந்த அரிசி பையை வச்சுட்டு அரிசி போய் நிற்போம். இவ்வாறாக ரோமை நகரிலே அவர்கள் அரிசிக்காக இருக்கவில்லை, உப்பிற்காக இருக்கிறார்கள். ஒரு நாள் முழுக்க அவர்கள் பணி செய்தால் ஒரு மரக்கால் உப்பு அவர்களுக்கு ஊதியமாக தரப்பட்டது. ஊதியமாக தரப்பட்ட அந்த உப்பின் சாலையில் தான் மக்கள் வரிசை கட்டி நின்றதனால் அதற்கு உப்புச்சாலை என்று பெயர். ஏன் வந்தது? சாலை என்ற ஒரு சொல்லில் இருந்து தான் ஆங்கிலத்தில் சால்ட் என்ற சொல் இருக்கிறது. அந்த சாலை என்ற சொல்லில் இருந்து தான் சவாரியும் என்ற இத்தாலிய மொழியின் மொழிபெயர்ப்பான சேலரி இருக்கிறது. ஆக உழைப்பிற்கேற்ற சேலரியாக ஊதியமாக உப்பு தரப்பட்டது. நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னை விளையாக்கி ஒரு சேலரியாக கொடுத்தவர் இங்கே இருக்கிறார். நம்மை பாதுகாக்க, நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்க, நமக்கு ஐயாவையும் இல்லகற்றி அன்புடி தர தன்னுடைய கைகளை விரித்து கொடுத்தவர் தான் தந்தையான இறைவன் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட சேலரி.
நமக்காக கையில் இருந்து கொடுத்த உப்பு, மறைந்து மர்மமாய் செயலாற்றுகின்ற உப்பு இந்த கிறிஸ்து தான். அவரை பின்பற்றுகிற மக்களாகிய நாம் நிச்சயமாக மற்றவருடைய ஈடேற்றத்திற்காக, நல்வாழ்வுக்காக, விடுதலை எண்ணங்களுக்காக, திக்கற்ற பிள்ளைக்கு நீதி வழங்குவதற்காக, கைகளுக்காக வழக்காடுவதற்காக, தங்க இடமில்லாதவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காக நம்மை சாலரியாக இன்றைய வாசகம் அழைத்து வருகிறது. இதுதான் அந்த ஒப்பிற்குள்ளும் மொழிக்குள்ளும் மறைந்திருக்கின்ற பாடம், மறைந்திருந்து நம்மை செயலாற்ற தோன்றுகின்ற பாடம். இதை ஏற்று இயேசுவின் வழி நடக்க, பிறருக்காக, பிறர் நன்மைக்காக, பிறருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நம்மை விளையாட்ட எழுந்து விசுவாசத்தை